Now we are going to see exercise 1.4 Kramer's rule, first Roman letter, third subdivision. What is the difference between first, second and third? Means first or second problem third problem vary ஆகுது. என்ன vary ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுல 2 variables தான் இருந்தது. இதுல வந்து 3 variables இருக்கு. x, y, z ன்னு 3 variables இருக்கு. Constant வந்து right hand side தான் இருக்கு. So அதை எடுத்து எழுத வேணாம். டைரக்டா del கண்டுபிடிச்சிடலாம். So 3 3 minus 1 அடுத்ததுல வந்து 2 minus 1 2 next one 4 3 2. So எழுதியாச்சு. Now you can find out by using the determinant. So 3 எடுத்தோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் -2. இதை மல்டிப்ளை பண்ணா 6 வரும். ஃபார்முலால எப்பவுமே மைனஸ், so -6. This one -3. So இதை எதையும் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா 2 2s are 4 4 2s are 8 மிடில் மைனஸ். இங்க பிளஸ் தான் வரும், but plus into minus என்னது -1. So this column and this row 3 into 2 is 6. Already in the formula ஒரு minus, இங்க ஒரு minus. So minus into minus plus 4 ones are 4. So -6 minus 2 is -8. 4 minus 8 is -4. 6 plus 4 is 10. Now multiply those things. Plus into minus minus, 8 3s are 24. Minus into minus plus, 4 3s are 12. Plus into minus minus, 10 ones are 10. Now minus 24 minus 10. So minus 34 plus 12. So you can subtract means what is the answer you will get? Minus 22. Minus 22 is not equal to 0. Next one is del x we want to find out. Next what we want to find out? Del x. Del x க்கு என்னென்னலாம் வரும்னு பாத்தீங்கன்னா first என்ன எழுத சொல்லிருக்கேன்? Constant. And then y value. And then z value. இதுல z வருது. 2 by 2 matrix என்ன வரும்? Constant ஓ y மட்டும் தான் வரும். But இதுல வந்து first what value? Constant value. Constant என்ன 11 9 25. So 11 9 25. Next y value. 3 minus 1 3. So 3 minus 1 3. Next one is z இருக்கு. So z க்கு என்ன இருக்கு? -1 plus 2 plus 2. So -1 plus 2 plus 2. Plus னா மென்ஷன் பண்ண வேணாம், மைனஸ் னா மென்ஷன் பண்ணணும். So line 11 I am taking out. Plus into minus is -2. In middle minus 3 2s are 6. Next minus 3. Minus 3 எடுக்கும்போது இது வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்ப 9 into 2 is 18. 25 into 2 is 50. Minus 50. இங்க பிளஸ் தான் இருக்கும், but plus into minus -1. So இதை எதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 9 3s are 27. இங்க மைனஸ் இருந்தா ஆயிடும் சொல்லியிருக்கோம். ஒரு மைனஸ் இருந்ததுன்னா அங்க பிளஸ்ஸா மாறிடும். இதுவே இங்க ரெண்டு மைனஸ் இருந்ததுன்னா அங்க ஒரு மைனஸ், அப்போ மைனஸா மாறிடும். எப்பயுமே ஆட் டேர்ம்ல மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், ஈவன் டேர்ம்ல இருந்ததுன்னா பிளஸ் ஆயிடும். ஸோ இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க ஒரு மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ். அப்ப எத்தனை மைனஸ்? 2 மைனஸ். 2ன்றது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல இருந்ததுன்னா பிளஸ் ஆயிடும். ஆட் நம்பர்ல இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஃபார்முலாலே மைனஸ். அப்ப எத்தனை மைனஸ் இருக்கு? 3 மைனஸ். ஸோ ஆட்ல இருந்ததுன்னா இந்த மிடில்ல மைனஸ் வரும். இதுவும் ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 25 into 1 is 25 plus 25 ஆயிடும். -6 minus 2 is -8. 18 minus 50 is -32. 27 plus 25 is 52. Now you simplify this one. Plus into minus minus, 11 8s are 88. Minus into minus plus, 32 into 3 is 96. Plus into minus minus, 52 into 1 is 52. Now you simplify. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 96 ஆல மைனஸ் பண்ணா what is the answer we are getting? -44. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். லைக் சைன்ஸை ஆட் பண்ணிட்டு அன்லைக் சைனை மைனஸ் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைனை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ -44 we are getting for del x. Next what we want to find out? Kramer ரூலுக்கு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் del, அப்புறம் del x. இதுல வந்து 3 வேரியபிள்ஸ் வரதுனால del x del y del z கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஆன்சரா கண்டுபிடிக்கலாம். ஸோ del x we found. Next one is del y. del y க்கு என்னென்ன வேரியபிள் வரணும்னு சொல்லியிருக்கேன். First x, next constant, next z value. Y value மட்டும் அங்க வராது. First x ஓட variables பாருங்க. that is coefficient 3 2 4. So 3 2 4. Next one constant 11 9 25. 11 9 25. Next one z -1 2 2. So -1 2 2. Now you can find out the determinant. 3 9 into 2 18. In middle minus 25 into 2 is 50. Next minus 11. This and this you can close it. 2 2s are 4. 4 2s are 8. So -8. Next one inga plus. So plus into minus minus. This and this you can close it. 25 into 2 is 50. 9 into 4 is 36. So 50 minus 36. Next one is 18 minus 50 is how much? -32. 4 minus 8 is -4. 50 minus 36 is 14. Now we multiply. Plus into minus is minus. 32 into 3 is 96.
Minus into minus is plus. 11 into 4 is 44. Plus into minus is minus. 1 into 14 is 14. What are the like signs? Minus 96, minus 14. Like na onnu illa. Rendu ore sign edhula irukku kekra. Like signs na both signs are same. Minus 96, minus 14. So you can add those numbers and subtract with 44 and put the biggest number sign. So we are getting the del y as minus 66. Already we found del x, del y. One more variable, what is the thing we want to find out means del z. What is the del z? Del z means you can take the variable. Z oda coefficient fulla vettunom. Matha ellathiyum eludam. Appo first edha eluduvonu pathina x eludum. First x. So 3, 2, 4. So first x and then y. 3 minus 1, 3. 3 minus 1, 3. And then constant. 11, 9, 25. So 11, 9, 25. That's all. Now you can find the determinant. So 3 multiply this one minus 25. 9 3s are 27. So minus 27. Next minus 3. Close those things. 25 into 2 is 50. Minus 36. Next plus 11. Close these things. 3 2s are 6. Inga minus irukku. Formula or minus. Plus 4. Next you add those things. Rendume like signs like minus sign la irukku. Appo renduthiyum add pannita periya number sign. So minus 52. 50 minus 36 is 14. 6 plus 4 is 10. Now we multiply. Plus into minus is minus. 52 into 3 is 156. Plus into minus is minus 42. Plus 110. Now you can add these two numbers and put the minus sign and subtract with 110. So you are getting the answer as minus 88. Minus 88. By using the Cramer's rule, x equal to del x by del. X equal to del x by del. So what is the del x value? Minus 44. What is the del x value? Minus 44 by minus 22. Now you simplify. Minus and minus should get cancelled. 22 ones are 22 twos are. 22 ones are 22 twos are. Next, so what is x value? 2. Next y. Del y by del. What is the del y value we found? Del y how much we found? Minus 66. Del y is minus 66. Del is minus 22. So minus and minus should get cancelled. 22 ones are 22 threes are. Next one is z value we want to find out. So del z by del. What is the del z? Minus 88 by minus 22. Minus 88 by minus 22. So minus and minus should get cancelled. 22 ones are 22 fours are. Similarly one time, this one is 4 times. Sorry, 2 times. Minus minus. Once again I will repeat this one. X equal to del x by x. Sorry, del x by del. What is the del x value means? Del x is minus 44. Del is minus 22. We are simplifying means we are getting x equal to 2. 22 ones are 22 twos are 44. And then 22 threes are 66. Y equal to 3. 22 fours are 88. So z equal to 4. Once again I will repeat the Cramer's rule by 3 by 3 matrix. Before first two subdivision we are seeing the 2 by 2 matrix. But in this one we are seeing the 3 by 3 matrix. First you can find out the del value. In the determinant what are the things should come means what are the things x, y and z coefficient should come and find out the del value. Del x how should you find out means you can x வந்துச்சுனா x விட்டுருங்க. First constant எழுதிங்க, y எழுதிங்க, z எழுதிங்க. And find out the del x. And then for del y what are the things? Y விட்டுட்டு x constant and then z. X constant z. To find out the determinant that is del y. Next del z க்கு எதை leave it? Z. So z விட்டுட்டோம்னா first என்ன வரும்னா x, y constant. And then what is the Cramer's formula for finding x? Del x by del. For finding y, del y by del. For finding z, del z by del. That's all.